ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி இந்த நாளாத்தேரம் போடப்பட்டது. இந்த சரியாக 3 மாதத்தில் இந்த வீடு வந்து நியாயமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு. இந்த வீடு வந்து நாங்கள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கொடுக்கக்கூடிய முன்னேறி நடந்துருக்கு. மொத்தம் 3 பெட்ரூம் உள்ள வீடு. 3 பெட்ரூம், ப்ரேயர் ரூம், கிச்சன், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, ஓப்பன் சிட் அவுட் இவ்வளோ வந்து இந்த வீட்டின் கட்டமைப்புகள் இருக்குது. அதை விட மேலே வந்து ஃப்ளட்ஸாக வருது. ஏன்னா இன் ஃபியூச்சரில் வந்து இப்படி அதாவது சோலார் பேனல் செய்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ரூட் டாப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி நடத்தக்கூடிய மாதிரி ரூட் டாப் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வல்வெட்டி, அதாவது உடுப்பட்டியாக கடந்து வல்வெட்டுத்துறையை நோக்கி வரைக்கும் இருக்கிற அந்த இடப்பட்ட உடுப்பட்டிக்கும் வல்வெட்டுத்துறைக்கும் விடப்பட்ட கிராமம் தான் இந்த வல்வெட்டி. இந்த வல்வெட்டி என்ற ஒரு கிராமத்தில் வந்து மதிப்புக்குரிய திரு லோகநாதன் அவர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் நிற்கிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் விசேஷம் என்றால் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி இந்த நாளாத்தேரம் போடப்பட்டது. இந்த சரியாக 3 மாதத்தில் இந்த வீடு வந்து நியாயமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு. இந்த வீடு வந்து நாங்கள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கொடுக்கக்கூடிய முன்னேறி நடந்துருக்கு. இந்த வீட்டுக்குரிய அடுத்த கட்டத்துக்குரிய எல்லா தளபாட ஒழுங்குகளுமே நாங்கள் செய்து முடித்த நிலைமையில் 20 நாள் எங்களோட தங்கு வேலை ஆடுறா நீங்கள் இருக்கணும். அப்போ அதால் வந்து வீட்டை வந்து வேகமாகவும் நேர்த்தியாகவும் ஸ்பீட்டாக வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபின் சப்போர்ட், இந்த வீட்டின் ட்ராயிங் செட், இந்த வீட்டின் ஸ்ட்ரக்சரல் ஒர்க், அந்த சப்போர்ட் எல்லாம் டிஓக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணப்பட்டு வீடு வந்து டெய்லி வந்து இந்த வீடு தொடங்கின காலம் தொட்டு நான் நினைக்கிறேன் ஒரு நாளுமே வீடு வேலை நடக்காத நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நாளுமே வேலை வந்து நடக்கக்கூடிய மாதிரி தான் எங்களோட ஒழுங்கு செய்யப்பட்டது. என்றால் மே மாதம் வந்து இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க இருக்குது. ஸோ அதால் வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கோம்னா இந்த வீட்டை வந்து ஏப்ரல் மாதம் முடிக்கிறதுக்காக வேகமாக கொண்டு வரோம். சரியாக 3 மாதத்தில் இவ்வளோ வேலையும் நீங்கள் பின்னி பார்க்குற இவ்வளோ வேலையும் நடந்திருக்கு. இந்த வீடு சம்பந்தமான காணொலி பதிக்கிறதுக்கு இன்றைக்கு எங்களுடைய ஸ்டாஃபோட முக்கியமான ஸ்டாஃபோட நான் இங்கே வந்திருக்கேன். இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி எத்தனை ரூம்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட கட்டமைப்போட வந்து இன்டீரியர்லாம் டிசைன் பண்ணிருக்கோம்னு சொல்லி தெளிவாக பார்ப்போம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டின் லிவிங் ஹால் பகுதியில் வந்துருக்கேன். இந்த லிவிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹால் உண்டு. இந்த ரிக்வஸ்ட் வந்து கொஞ்சம் லிவிங் ஹால் பெருசாக இருக்கணும்னு சொல்லி என்னோட உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் டிவிலோபி ஏரியா வந்து அந்த சிவரில் வருது. அந்த டிவிலோப்பியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செட் எங்களோட இந்த லிவிங் ஹாலுக்குரிய செட்ஜஸ் வந்து வரப்போது, டிவிலோபி ஏரியா வரப்போது. அப்போ அந்த லிவிங் ஹால்கிட்ட இன்டீரியர் டிசைன் வந்து துவைக்க வரணும்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ அதன் நிமித்தம் வந்து இந்த லிவிங் ஹாலில் நாங்கள் எப்படி செய்யிருக்கோம்னா வீட்டுக்காரர்கிட்ட ரிக்வஸ்ட்டுக்கு ஆகிட்ட மாதிரியும் அதோட வந்து இன்டீரியர் டிசைன் வரக்கூடிய மாதிரியும் நாங்கள் லிவிங் ஹால் செட் ஒட்டுமொத்த கட்டமைப்பை டக்குன்னு சொல்கிறேன். மொத்தம் 3 பெட்ரூம் உள்ள வீடு. 3 பெட்ரூம், ப்ரேயர் ரூம், கிச்சன், லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, ஓப்பன் சிட் அவுட் இவ்வளோ வந்து இந்த வீட்டின் கட்டமைப்புகள் இருக்குது. அதை விட மேலே வந்து ஃப்ளட்ஸாக வருது. ஏன்னா இன் ஃபியூச்சரில் வந்து இப்படி அதாவது சோலார் பேனல் செய்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ரூட் டாப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி நடத்தக்கூடிய மாதிரி ரூட் டாப் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு ஸ்டேர்கேஸ் வந்து வெளியில் அவுட்டில் வந்து போட்டிருக்கோம். என்னென்னா வீட்டை இன்டீரியர் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஸ்டேர்கேஸ் போட்டால் எங்களுக்கு வந்து இந்த லிவிங் ஹால் அளவு சிறுத்திரு பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் எங்களோட இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்து வீட்டுக்காரருக்கு அட்வைஸ் பண்ணி அதை வெளியில் போட்டிருக்கோம். வெளியில் ஏறி மேலே போக மாட்டோம், ரூட் டாப்பு போய் பல்கனிக்கு போகலாம். பல்கனியில் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு சோலார் பேனல் கூட்டக்கூடிய மாதிரி ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப்ஸ் வந்து மேலே நாங்கள் செய்கிறோம். அதை விட இந்த 3 பெட்ரூம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த வீடு வந்து 1450 சதுரடியாக இருக்கணும், 1400 சதுரடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான முறையில் நான் வீடியோ நிற்கிறேன். எங்களுடைய இந்த வீட்டை கீர்ன வேறு வடிவாக கேட்போம். வாங்க நாங்கள் முதலாவது ப்ரேயர் ரூமை பார்ப்போம். ரைட், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ரேயர் ரூம். இந்த ப்ரேயர் ரூமுக்குள்ள வந்து இந்த ப்ரேயர் ரூம் வந்து 11 சைஸில் சாத்திர விதிக்கு அமைவாக இந்த வீட்டுக்காரர் ரிக்வஸ்ட் வந்து விதிக்கு அமைவாக ரூம்னு சொல்லி அவை எல்லாமே எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட நம்பிக்கைன்றது ஒரு சாத்திரத்தில் அதீத நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கை நாங்கள் ஒரு அளவு டிசைன் பண்ணிக்க குழப்பறையில் அவை இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 11 சைஸில் வந்து ஒரு சாமி ரூம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து மேற்கு வாசல் வீடு பார்க்கலாம். மேற்கு வாசல் வீடு இப்போ நான் நிற்கிறது வந்து மேற்கு நோக்கி பார்த்தோம்னா நிற்கிறேன். மேற்கு வாசல் வீடுன்றது சாமி அறை வந்து எந்த பக்கம் வந்து வருதோ, சாமியார் என்ட்ரன்ஸ் வந்து எங்கே நோக்கி பார்க்குதோ அதுதான் வாசல். இந்த சாமியாரை வாசல் வந்து மேற்கு நோக்கி பார்க்குது. ஆகவே மேற்கு வாசல் வீடு. இந்த ப்ரேயர் ரூமில் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு நோம்பலாவது பார்த்தீங்கன்னா சாமி காட்டு சாமி வருது. இந்த ப்ரேயர் ரூமால் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது.
இது வந்து பெட்ரூம் நம்பர் 1. இந்த பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம் மேலே வந்து ஒரு ஸ்லாப் அடித்து அந்த ஸ்லாப்புக்கு மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கு மேலே ஓடுகள் ஒட்டுவோம். நாங்கள் இந்த வீட்டை 3D எல்லாம் கீழே தர்றோம், பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ரெண்டாவது பெட்ரூம் வந்து டோர் வந்து இதாக பட்டிருக்கோம். இந்த ரெண்டாவது பெட்ரூம் நேராக வந்து கொமன் அட்டாச் பாத்ரூம் செட் ஒன்று இருக்குது. இதுதான் கொமன் அட்டாச் பாத்ரூம். இது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம். என்னென்னு சொன்னால் கொமோட்டுகள், வாஷ் பேஷன், மிரர் செட், கியூபிக்கல் செட் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பாத்ரூமும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம். இது ரெண்டாவது பெட்ரூம். எப்படி வாங்கணும், இது வந்து மூன்றாவது பெட்ரூம். இது வந்து மூன்றாவது பெட்ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மூன்றாவது பெட்ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கு இஞ்சால இந்த சாதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரேயர் ரூமுக்கு நேராக ப்ரேயர் ரூம் வீட்டுக்காரங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டான். அவன் கேட்டது இந்த ப்ரேயர் ரூமுக்கு நேராக வந்து இந்த கிச்சன் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி கேட்டாரு. அதன்படி கிச்சன் வந்து இங்கே இருக்குது. அவர் நீங்கள் இந்த கிச்சனில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரேயர் ரூம் இந்த வாசல் வந்து இங்கே வந்து தெரியும். சரிதானே, ப்ரேயர் ரூம் வாசல் தெரியும். இதுதான் இந்த வீட்டு உள்ள கட்டமைப்பு. மேலே வந்து வாட்டர் டேங்க் வருது, பால்கனி வருது. இது முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பன் செட் அவுட் ஒன்று வருது. நீங்கள் இது விசுவலைஸ் பாருங்கள். இப்போ வீடு வந்து உண்மையிலே 3 months சரியாக 3 மாதம் 5 நாள் வேலை உடங்கி 3 மாதம் 5 நாளில் இவ்வளோ வெளியே மூடிருக்கு. அதை விசுவலைஸ் பாருங்கள் அப்படி இருக்கணும் சொல்லி. ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக ஒரு டீம் ஒர்க் தான் ஒரு உலகத்தில் மேக்சிமமாக எதையுமே வந்து சாதிக்கிறதுக்கு மெயினாக தேவை வந்து டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கில் இந்த வீட்டு கட்டுமான பணியில் வந்து தொழில்நுட்ப உத்தியோகத்தராக வந்து இருக்கிறது துவாரகன் இங்கே வந்துடும். துவாரகன் இவர் தான் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் பக்காவாக கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த வீடு வந்து வேகமாக வந்து டெய்லி வேலை நடக்கிறதால ஆஃபீஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணி ஆஃபீஸில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உள்வாங்கி இங்கே வந்து களத்தில் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது துவாரகன். என்ன 1.5 வந்து முடிக்கலாம் அவர் முடிச்சிடுவேன். அவர் செய்வார். நல்ல ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர், நல்ல பிள்ளை ஜூலியம் பலகம். என்னென்னு சொன்னால் அடுத்த விஷயம் வந்து இந்த வீட்டை டிசைன் பண்ணவர் தான் இப்போ பாருங்க என்னோட வந்து கூட நிற்கிறேன். அவருக்கு அப்போ எனக்கு அந்த சதுரடி தெரியான்னு சொன்னேன். அவருக்கு தான் சரியாக தெரியும் வேண்டாம். ரோயிங் கீறி இதில் பரிச்சயப்பட்டு கிளைண்டோட அடிபட்டு உருண்டு விரண்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சது. அப்போ அவைக்கு தான் இந்த எத்தனை சதுரடி எப்படின்றது தெரியும். ஒரு வடிவான அழகான வீடு உண்டு, அழகான வீடு. அதெல்லாம் அந்த திருடிக்கு சொந்தக்காரர் ஜூலியன். எத்தனை சதுரடி இருக்குது? 1130 சதுரடியில் இந்த வீட்டை வந்து நாங்கள் பக்காவாக டிசைன் பண்ணிங்க பாருங்கள். லிவிங் ஹால் எல்லாம் பெரிய என்ன மற்ற வந்து மேலே ஒரு மேலே என்ன மேலே வந்து இப்போ ரூஃப் டெரஸ் தான். ரூஃப் டெரஸ் வந்து சிலப் வந்து அடித்து அதில் வந்து ரைட் அதில் வந்து நாங்கள் ஓடோட்டுற மாதிரியான செட்டப்ஸ் செய்திருக்கிறோம். மற்றது கிச்சன் பேண்டி கவர் செட் வந்து எல் ஷேப்புக்கு வருது. அந்த பேண்டி கவர் செட் எல்லாம் வந்து லக்ஸரியாக இருக்கும். எங்களோட வெயிலெல்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோலையும் எங்களோட முடிஞ்ச வீடியோவில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் லக்ஸரியாக வரும். இன்னொரு 1.5 வந்து இந்த வீடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுவோம் வேண்டாம். அடுத்தடுத்த கட்டத்துக்குரிய வேலைக்குரிய முழு அரேஞ்ச்மெண்ட், கதவுகள், ஜன்னல்கள் எல்லாமே செய்யாச்சு. நிலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செய்து முடிச்சாச்சு. அப்படியே வித்தவுட் டிலே வந்து கண்டினியூ பண்ணி வேலை செய்யக்கூடிய மாதிரி எங்களோட செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வீடு வந்து மனம்போல் மாளிகை. இந்த கிளைண்ட்டும் வந்து ஒரு நல்ல கிளைண்ட், மனசார வந்து நல்ல ஒரு இன்னோசனான கிளைண்ட். எங்களோட அன்பு அணுகி எப்போவுமே வந்து ஒரு நேர்த்தியான முறையில் வந்து நல்ல மாதிரி பலவீனம் அவன் இந்த மனதுக்கு ஏற்ற மாதிரி வீடும் வந்து குயிக்காக போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு சிறப்பாக வந்து அமையணுமன்றது எங்களோட பிரார்த்தனையும் கூட. அதுக்கேற்ற மாதிரி போவோம் வேறு என்ன. ஓகே, இது எங்களோட ஒரு ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கில் அமைகிற ஒரு வீடு. ஸோ இன்னொரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட விலைவழியில் வந்து இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி இந்த வீட்டை நாங்களும் எங்களோட விலைவழியில் போடுவோம். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மற்றது இது இந்த சீலிங் ஹைட்லாம் எவ்வளோ வருது? வருது 10 feet வரும். ஆனால் எங்களுக்கு ஒரு ஃபீட் கீழே சுத்தமாக பார்த்தீங்கன்னா சீலிங் அடிக்க முடியும் 9 feet வரைக்கும் ஃப்ளோர் ஹைட்டில் இருந்து எல்லா இடமே டைல் வேலை, டைலிங், சீலிங், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எங்களோட தான்.
எல்லாமே வந்து பக்கவாக முதலே நாங்கள் 3Dயில் கீறி காட்டிட்டோம் நம்ம 3Dயில் கீறி காட்டி வடிவ வச்சுருக்கோம். ஸோ எங்களோட வயல்வெளியில் நீங்கள் பாருங்கள், இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணியும் போடுவோம். வயல்வெளியில் நீங்கள் வேலைக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த விசுவலைஸை பாருங்கள் எப்படி இருக்கணும் சொல்லி.